இன்றைக்கி எங்கள் ஆத்தில் பொட்டேட்டோ கார அவல் அப்படின்னு ஒரு நைட் டிஃபன் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இது வந்து இதுக்கு முன்னாடி அவலில் வந்து புளி அவல், மிளகு அவல், தக்காளி அவல், வெள்ளை அவல், அவல் கேசரி நிறைய போட்டிருக்கேன். எல்லாம் நன்னாவும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு பண்ணுறேன். இதுக்கு வேணுங்கிற பொருள் அவல். நான் வந்து சிவப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். இப்போல்லாம் எல்லாம் ஹெல்த் கான்ஷியஸாக சிவப்பு அவல் நல்லதுங்கிறா இல்லையா, அதனால் சிவப்பு அவல் எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப்பு அவல் எடுத்துனோன்னா ஒரு 2 வெங்காயம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று பெருசு இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு சோம்பு, முந்திரி, வேர்க்கடலை கொஞ்சம் போட்டு தாளித்து கொட்டணும். அப்புறம் எலுமிச்சம்பழ சாறு, ஒரு எலுமிச்சம்பழ சாறு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை. ஓகே. அந்த சர்க்கரையை எலுமிச்சம்பழ சாறில் போட்டுடணும். இப்போயே போட்டு வச்சுருங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனியாக வச்சுருந்தேன், அவ்வளோதான். இப்போ வந்து அவலில் வந்து கொஞ்சம் முன்னாடியே ஒரு நல்லா க்ளீன் பண்ணால் ஈரம் இருக்கும் இல்லையா, அதோடையே ஒரு கொஞ்சம் மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு இது மாதிரி வச்சுருக்கேன். கலந்து வச்சுருந்தேன். இது மாதிரி உதுரா மிளகாப்பொடியும் உங்களுக்கு வேணுங்கிறபடி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தாளித்து கொட்டுறதுக்கு சோம்பு, முந்திரி, கடலை, வேர்க்கடலை, அப்புறம் அவல் இது மாதிரி எடுத்துட்டுருக்கோம். வெங்காயம், உருளைக்கிழங்கு, அப்புறம் அவலை இது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, சோம்பு போட்டு தாளித்து கொட்டோம். இவ்வளோதான் இதுக்கு வேணுங்கிற பொருள். மிளகாப்பொடி தான் அதில் சேர்த்துட்டு அதில் போட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகே. இப்போ பண்ணலாமா? அடுப்பில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் 2 ஸ்பூனான்றதில் சில அவங்க தேவைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும், அவள் வரட்டுன்னு இருக்காமல். அதுக்காக அதில் சோம்பை போட்டுருங்க. சோம்பு படபடன்னு வெடிக்கும். பிடிச்ச உடனே முந்திரி, கடலையும் போடுங்க. போட்டு அந்த கடலையும் முந்திரியும் வறுபடும். உங்களுக்கே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகும். பெரிய பத்தில் டப்புன்னு நெடிக்கிறது. அதில் வெங்காயத்தை போட்டுருங்க. பொடியாக நெருக்கிய வெங்காயத்தை போடணும். அப்புறம் வெங்காயத்தோட நான் எப்பவுமே உப்பு போடுவேன், சட்னி வதங்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக வெங்காயத்துக்குள்ள உப்பு போடணும். நாங்கள் உப்பு போட்டோம், அதையும் பார்த்து போடுங்க. அதனால் உப்பு வெங்காயத்துக்கு சுழியும் அந்த ஈரத்தில் வெங்காயம் சட்னி வதங்கும்னு ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதான் அதில் போடணும். பொடிப்படியாக நெய் போடலாம். நான் இது மாதிரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கேன். இது ரொம்பலாம் வேக வேண்டாம், ஒரு நிமிஷம். கொஞ்சம் ஒரே ஒரு செகண்ட். என்ன பண்ணலாம்? இதை எடுத்து இதெல்லாம் போட வேண்டியதுதான். ஓகே ஓகே. இது கொஞ்சம் வேகட்டும். நிறைய பேர் அப்படியே கிரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு சீக்கிரம் வந்துடும். மெல்லிசாக வெண்ணெய் இருக்க இல்லையா, நல்ல வெங்காய வாசனை கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகட்டும். இங்கெல்லாம் நல்லா மழை பெய்யுது 2 நாளாக. இதில் சில ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அவல், மிளகாப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு அதே இதில் கொட்டுங்க. இதோட சேர்த்து வதக்கணும். இந்த உருளைக்கிழங்கு வதங்கிறதுக்காக வேணால் கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்துக்கணும். அவல் இழுத்துன்றோம். இது தண்ணி விடுறாலேன்னு வச்சாலோ அவள் உடனேவே இழுத்துன்றோம். இவ்வளோ சேப்பாருங்க. மிளகாப்பொடி இவ்வளோ காரணம் போட்டேன். இப்போ அதில் இந்த சர்க்கரையும் எலுமிச்சம்பழம் சாதம் கலந்துருக்கோம் இல்லையா, அது நல்லா கரைச்சிக்கோங்க.
அதான் அதில் ஊற்றணும். இது இன்னும் வேகணும்னா கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. இவ்வளோதான். அவ்வளோதான். பொட்டேட்டோ காராவல் ரெடி. பொட்டேட்டோ பண்ணி பாருங்க. காராவல் ரெடி. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னும் வேணும்னா இதை மூடிடணுமா? இன்னும் நம்ம வீட்டுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப வேகணும்னா இன்னும் கொஞ்சம் மூடணும். அவ்வளோதான். பண்ணி பாருங்கள். வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். பொட்டேட்டோ காராவல் ரெடி. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.